எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீமு டெஸ்ட்டோட ஃபைனல்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபைனலை நாங்கள் ஜெயித்தோன்னா இந்த ஊரில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டை மட்டும்தான் பேசும். அந்த மாதிரி நாங்கள் மாற்றுவோம் சார். அதுக்கு முதல் ஜெயிக்கணும். இந்த வட்டம் ஜெயிக்கிறது யாரா வேணா இருக்கலாம், ஆனால் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். உங்களுக்கு புரியல? எனக்கும் புரியலை. எனக்கும் புரியல. நீங்க எல்லாம் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஃபைனல்ஸ் வந்திருக்கோம். ஃபைனல்ஸ் வந்ததுக்கெல்லாம் பிரஸ் மீட்டை கொடுத்து பேசக்கூடாது. கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. இப்ப எதுக்கு பேசுறீங்க மூச்சை பிடிச்சி? அதாவது டெஸ்டடா கிரிக்கெட்டை பத்தினாலே டெஸ்ட்னா கிரிக்கெட். அப்போ அதில் நம்ம ஜெயிக்க போறோம். ஃபைனல்ஸ் வந்து நமக்கு ஃபைனல்ஸ் வந்து ஜெயிக்கிறதே ஒரு டெஸ்ட் தான். ஆனானப்பட்ட இந்தியா இத்தனை வருஷம் கப்பே ஜெயிக்கல. அவங்க நம்ம கூட ஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பீட டீம்னு பாருங்க. நீங்க இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கப்பே ஜெயிக்காத இந்தியன் டீம் ஜெயிக்குது, நம்மளும் கப்பே ஜெயிக்காத டீம் நம்ம ஏன் ஜெயிக்க கூடாது? கப்பே ஜெயிக்காததுனால நம்ம விளையாண்டாங்க கூட. நம்ம இப்ப யாரு கூட விளையாடுறோம்? ஆஸ்திரேலியா கூட விளையாடுறோம் தானே. உங்களுக்கு என்ன இங்க பேசிட்டு என்னனாலும் பேசிட்டு போயிருவீங்க. இருக்கிற பிரச்சனை தெரியாம ஏங்க அவனுக்கு எல்லாம் நம்ம கால் தூசிக்கு சமமா அவன் பாட்டு ஊதிட்டு போயிருவியான். எப்படி சொல்ற? ஏங்க நீங்க என்னங்க இத்தனை வருஷமா பார்க்கலையாங்க? ஃபைனல்ஸுக்கும் நமக்கும் ராசியே கிடையாது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சங்காரு அப்படியே கப்பு சிப்புன்னு ஓரத்துல உட்கார வச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கும் போது கப்ப. ஆஸ்திரேலியன் டீமை பாத்தீங்களா யார் யார் இருக்கான்ட்டு? அப்படியே நம்ம டீமை பாருங்களேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா அவங்க இருக்காங்க. இங்க நமக்கு யார் இருக்கா? சொல்லிட்டு அங்க எதுக்கு நீ உட்காந்துருக்க? போ ஏதாச்சும் ஆடு. நான் வேற சும்மா இருக்கேனே, ஏதாச்சும் டிரைவ் போலான்னு நினைக்கிறேன். அதாவது ஃபைனல்ஸ் வந்துட்டா சும்மா இருக்காங்களாமா இவங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டாக்கு அன்னைக்கு கோல்ஃப் விளாண்டு சொன்னியே, போமா வரியாடி வரியா? தம்பி கிரிக்கெட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப தான் ஆணவத்துல ஆடுறாங்க. ஏன்னா யாரோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ லைனு இருக்கியாப்பா? லைனு என்னது யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்களா? கோச் நீங்களா? பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா பண்றீங்க? கோல்ஃப் விளையாடுன்றீங்க, லைன்ல நில்லுன்றீங்க. என்னப்பா? ஸ்டாருக்கு என் கூட கல்ஃப் விளையாடணும்னு ஆசைப்பட்டா. சாரி, கல்ஃப்ல கோல்ஃப் விளையாடணும்னு ஆசைப்பட்டா. அதான் போலான்னு நினைச்சா நீங்க குறுக்க வந்துட்டீங்க. நான் குறுக்க. ஆமா, நம்ம இப்ப வந்து கோல்ஃப் ஃபைனலுக்கு போல. நம்ம வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபைனல் போறோம். சாம்பியன்ஸ் அது கிரிக்கெட் தெரியும்ல? தெரியும். நான் கிரிக்கெட் கோச் தெரியும். கிரிக்கெட் பவுலர் ஞாபகம். நம்மள ஆஸ்திரேலியன் டீம் ஆச்சு. அப்புறம் என்ன வெண்ண போய் பால போட்டு பிராக்டிஸ் பண்றா, பேட்டிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்கடா. இவ்வளவு வல்கராலாம் பேசக்கூடாது. நீ பண்ணது அப்படியே ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருந்துச்சு. நான் உனக்கு தம்பி கோச் சொல்றத முத கேளுங்க. ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், இந்த 3 பேரும் ஃபைனல்ஸ் வந்து தோத்தடே கிடையாது. சரி, உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இவங்க இருக்காங்க பாரு, நம்ம ஆப்போனன்ட் யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க ஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சு ஃபைனல்ஸ் என்ன செமிஃபைனல் வந்து ஜெயிச்சதே கிடையாது. சரி, அதனால இலக்காரம்லாம் இல்ல, ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். 2020ல உள்ளேயே வரல. அது 2020, அது வேற கோட்டா. அங்க நான் இல்ல கேப்டனா. இல்லாட்டினா கழிச்சிருப்பீங்க. இங்க நான் தான் கேப்டன். இது கரண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன் வேற. நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபில நீங்க இல்ல. உடனே இதை ஒண்ணு சொல்லி அவ்வளவுதான். ஆஸ்திரேலியாக்காக விளையாடல, கமின்ஸ் வச்சுதான் விளையாடுறீங்க. ஆஸ்திரேலியா வேற, கமின்ஸ் வேற எல்லாம் கிடையாது. 2-1 தெரியும். ஏதாவது சொல்ல வந்திருந்தேன்னா ஏன்னா போர்டுல அடிச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் முடியாது. சரி, இப்படி பேசிட்டுலாம் இருக்காது. போய் பிராக்டிஸ் பண்ணு, ஜெயிக்கணும். கோச் விளையாட விடு. ஏங்க ஃபைனல்ஸ் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஸ்குவாட் கேட்டேன். ஸ்குவாட் எங்க? ஸ்குவாட் இல்ல, ஸ்குவாட். சரி சொல்லுங்க. நீ கேப்டன். நான் வந்து 15 பேர் எடுத்து நான் கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? சார், இந்த 11 பேர் தான் விளையாட போறோம், இந்த 11 பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். நீ என்னடானா ஸ்குவாடே தெரியாம ஊத்திக்கிட்டு இருக்க. எனக்கு உங்க பேரே தெரியல. உங்க பேர் என்ன? ஃபுல் பேரே எனக்கு தெரியும். சுக்ரி குன்ராட். இதை படிக்கிறதுக்கு நான் 2 நாள் ஆகும். அப்புறம் நான் எப்படி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்? பேர் என்ன? டெம்பா பவுமா. சரி, ஓகே. ஸ்குவாடை கேட்டுக்க. டெம்பா பவுமா கேப்டன். டோனி டி ஜோசி, எய்டன் மார்கம். என்ன பேரு இது? 2வது விளையாடுறதுக்கு பேரு கிட்ட விளையாட்டு தரமா பேரு கேட்கல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. தப்பு. எய்டன் மார்கம், இயான் முல்லர், மார்க்கோ யான்சன், டெகிசோ ரபாடா, கேசவ் மகாராஜா, லுங்கி இங்கிடி, கார்வின் பாஸ்கு, கெயில் வெர்னே, டேவிட் பெடிகம், டிஸ்டன் ஸ்டப்ஸ், பியான் ரிக்கல்டனு, சென்யூரியன் முத்துசாமி, டேன் பெட்டர்சன். இருங்க, நான் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். எதுக்கு போறீங்க? விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணா பரவாயில்ல. நீங்க எடுத்திருக்க பிளேயர் பேரை சொல்றதுக்கே நான் பிராக்டிஸ் பண்ணணும் போல. 11 பேரை நான் கிரவுண்ட்ல எப்படி கூப்பிடு? இப்படி ஒரு பேர்ல நான் என்னைக்கு நான் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றேன். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் பிளேஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். சாம்பியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் ரைட்டு. எல்லாம் எதுல சாம்பியன்ஸ்? 2020 சாம்பியன்ஸ். நம்ம விளையாட போறது டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் டீமை கொடுக்காம 2020 டீமை கொடுக்குறீங்க.
தம்பி இப்போ வந்து கரண்ட் ஜெனரேஷன் மாறிக்கிட்டு இருக்கு கேப்டன். இது ஏதோ ஒரு வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ நீல சட்டை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு. நீல சட்டை வாடெல்லாம் இது பச்சை சட்டை வாடை தான். பச்சை சட்டை மாதிரி தெரியல எனக்கு. என்னமோ அந்த அவங்க தான் நாங்க T20 பிளேயர்ஸை தான் டெஸ்ட்ல இறக்கோம், டெஸ்ட் டி பிளேயர் அப்படிதான் இறக்குவோம்னு இருக்காங்க. அந்த வாடை அடிக்குது. தம்பி நம்ம ஃபைனல்ஸ் வந்திருக்கோம்னா சாம்பியன்ஸ் வேணும், சாம்பியன் பிளேயர்ஸ் வேணும். ரியான் ரிக்கிள்டன் மும்பை இந்தியன்ஸ்ல பிளே ஆஃப் பண்ணாரு, ஓகேவா? வேற யார் இருக்கா? டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் கடைசி வரை வந்து உள்ள வர முடியல. கார்வின் பாஸ்க் பிளே ஆஃப், லுங்கி இங்கிடி ஆர்சிபில சாம்பியனு. எல்லாம் ரைட், எல்லாம் 2020 நம்ம விளையாட போறது டெஸ்ட். தம்பி நம்ம டெஸ்ட் ஃபைனல் விளையாட போறோம், அதுக்கு தான் சாம்பியன்ஸ் பிளேஸ் வேணும்ன்றே அது நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க. மென்டல் மாதிரி பேசாதீங்க கோச்னு பாக்குற எல்லாருனா வெளுத்தே விடுவேன். ஏன் இப்படி பண்றீங்க? 20 ஓவர் விளையாண்டவனை தூக்கிட்டு 90 ஓவர் விளையாடுன்னு சொன்னா மனசாட்சி வேண்டாமா? நம்ம பயலுகளுக்கு ஃபிட்னஸ் ஃபிட்டா இருக்கு. ஐபிஎல் நம்ம பிளேஸ் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாஸ் இங்கிலீஷும் ஃபைனல் வந்திருக்காரு, ஜாஸ் ஹேசில்வுட்டும் ஃபைனல் வந்திருக்காரு. அதெல்லாம் ஒருத்தன் சாம்பியன் வேற. எல்லாரையும் எடுத்துக்க T20 விளையாண்டவங்கலாம் விளையாண்டு நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம். அந்த இதுல அதான் ஊர்ல மனுமுட்டி பயல்களோட ஒரு 2 மாசம் உன்னை விட்டேன். இது ஒரு குத்தமா? அவங்களோட புத்தி உனக்கு வந்துருச்சு பாத்தியா? ஏண்டா அவங்க தான் மனுமுட்டி கிறுக்கு பயலுக. டெஸ்ட் மேட்ச்ல வந்து 2020 பிளேயர்ஸ் இறக்க விட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி இருக்க கூடாதா? மென்டலாடா நம்ம. அவங்க அப்படி இருக்கிறனாலதான்டா நம்ம இத்தனை நாள் குழப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். பாரு டெஸ்ட் மேட்ச் சரியா? டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் தான் வேணும். சும்மா 2020ல கிழிச்சாங்க, அதுல நொட்டாங்க, இதுல புடுங்கினாங்க எல்லாம் சேர்க்க முடியாது. உங்களுக்கு என்ன தோத்தா நீங்க வாட்டு உட்காந்துட்டு போயிருக்கீங்க, பிரஸ்ல உட்காந்து நேத்தான கிளிகிளின்னு கேட்பாங்க. அந்த மேட்ச்ல அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு கேட்டதுக்கு நேத்தான பொறுத்து விட்டீங்க. எனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. டெஸ்ட் பிளேயர்ஸ் சரியா? போன வாட்டி டெஸ்ட் பிளேயர்ஸ் விளையாண்டாங்கல, அவங்களே நல்லா தான் பண்ணாங்க. நம்ம டீம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு அதுவே இருக்கட்டும். ஒரு 2-3 சேஞ்சஸ் சரி, யாராச்சும் ஒரு 2 பேரை அதுல தூக்கிக்கோங்க, யாராச்சும் ஒரு 2 பேரை இதுல சேர்த்துக்கோங்க போதும். ஆனா புதுசா ஆட் பண்ணோட உட்கார வச்சிருவியே நீ. அதெல்லாம் இல்ல, அதே 11. போன வாட்டி என்ன 11 விளையாண்டோம், அதே 11 தான் இதுலயே விளையாட போறோம். இது ஒரு டீம் மீட்டிங், டீம் டிஸ்கஷன், இதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால். இல்ல 2 மணி நேரம் என்ன பிராக்டிஸ் விட்டுட்டு ஆடான்னு வேற பேச்சு வேற போங்க. ஐயோ, நான் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு சார் இந்த சவுத் ஆப்பிரிக்கா விளையாண்டுட்டு இருக்கானே. என்ன நீ இருக்க வேண்டிய இடம் எனக்கு புரியல. கோச் அங்க நான் இருக்க வேண்டியது, எங்க டீம் நான் கேப்டன் பண்ணி ஃபைனல் ஜெயிக்க வேண்டியது. நீதான் ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கல. யாரால ரிட்டையர்மெண்ட் ஆனு தெரியும்ல? யாரால கேக்குறான் பாத்துக்க. யாரால ஏன் புலம்புற? புலம்பல. பாரு அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தா இனி யாரும் நீ இருந்திருக்கலாம். அங்க ஜெயிக்கல. காரணம் என்னன்னு கேட்டா என்னைய சொல்லிடுறது. ஆமா, அப்வியஸ்லி ஏடா ஜெயிக்கிறத விட்டுட்டு கோச்சை புடிங்கிட்டு இருந்தா போடா, இன்னும் நீ எல்லாம் வழங்கவே மாட்டடா. ஜெயிச்சா மட்டும் கோச் எடுத்துப்பாரு, தோத்தா கோச் எடுத்துக்க மாட்டார். என்னங்க நியாயம்?